இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ARM LPC215 மைக்ரோ கண்ட்ரோலரில் PWM ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரோக்ராம் நம்ம வந்து ஃபீட் பண்ணி பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 kHzக்கான பல்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து DSOவில் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த DSOவில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பல்ஸ் அப்படின்றது 1 kHz. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட்ஸில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைம் இன்டர்வல் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய PWM பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்கும், ஆஃப் டைம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆஃப் டைம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 to 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேண்டமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் அப்படின்னா அந்த ஆஃப் டைம் அப்படின்றது 0லேருந்து ஒரு 10% என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டிக்ரீஸ் ஆகக்கூடிய லெவலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த PWM அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்யூச்சரில் ரியல் டைமில் நம்ம வந்துட்டு PWM நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா டைமரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா PWM பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன மாதிரி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து PWM அவுட்புட்டில் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன் டைம், அதாவது ஆன் டைம் ஆஃப் டைம் அப்படின்றதுக்கு லோயர் வேல்யூ ஹையர் வேல்யூ வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா PWM வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம வந்துட்டு ரியல் டைமில் மோட்டார் கண்ட்ரோல் டிரைவர் அந்த மாதிரி இடத்துல வந்து அப்ளை பண்ணி அந்த மோட்டார்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். போன்ற டெக்னிக்கலான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.